நான் இந்த தொழிலே வேணான்ட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்வெஸ்டர் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குண்ணே. மற்ற வண்டிக்காரங்க வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஓட்டிடுவோம். வைக்கப்புல் வந்து நல்லா பெருசாக வரும்னா சாஞ்சி கிடக்கிற ஃபீல்டெல்லாம் ஓட்டுறது அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. அதெல்லாம் கிளாஸ் வண்டி மாதிரியே எடுக்குதுல இருக்குண்ணே. ஓகேங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. வண்டி நல்லா ஒன் சைடாக இது இல்லாமல் வண்டி சேர்த்துலாம் மட்டமாக ஓடணும். அதே மாதிரி எவ்வளோ ஈரத்தில் ஓட்டினாலும் எவ்வளோ ஈரத்தில் பேஞ்சிருக்கு லைட்டாக லேசாக பேஞ்சிருக்கு அப்படின்னாலுமே ஓட்டலாம். ஓட்டலாண்ணே. லைட்டாக தூரி இருக்கு அப்படின்னாலும் ஓட்டலாண்ணே. இப்போ வந்து கர்த்தார் வண்டிக்கு ஈக்குவலாக உழுவுதுண்ணே. அதனால இந்த வண்டியை வெயிட் பண்ணி இப்போ ஓட்டுறாங்கண்ணே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் தானே ஓட்ட. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜூம்லியானில் FH 88ங்க 90 HP கேட்டகரியில் வரக்கூடிய ஹார்வெஸ்டரோட பர்ஃபார்மன்ஸு வித் கஸ்டமர் ஃபீட்பேக்கோட இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஹார்வெஸ்டர் வந்து ஃபீல்டில் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரெயின் அவுட்புட்டு ரைஸ் வந்து எந்தளவுக்கு க்ளீனாக வருது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரைஸ் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஒரு துளி கூட வைக்கோல் கிடையாதுங்க. 98% க்ளீனிங் ரேட்டோடு வருது. இந்த மாதிரி க்ளீனிங் ரேட்டோட இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹார்வெஸ்டரில் எந்த ஹார்வெஸ்டர்லையும் இந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ பக்காவான ரிசல்ட் கொடுக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் டைம் வந்து கம்மியாகுதுங்க. ஃபார்மர் சைடில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 45 நிமிஷங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா. ஃபீல்டு வந்து சாஞ்சி கிடக்கு அப்படின்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் ஆப்ரேட் பண்ண முடியுங்க. டயர் வண்டியில் கூட இன்றைக்கி ஆப்ரேட் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஸ்பீடாக. எல்லா ஃபீல்டு கண்டிஷனுக்கும் செட் ஆகுங்க. ஸோ இந்த ஹார்வெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. அதே மாதிரி ஃபீல்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய நெல் வந்து லெஸ் தென் 2%ங்க. 2% கம்மியாக தான் வேஸ்டேஜ் வந்து ஆகுது. அந்தளவுக்கு அவுட்புட் வந்து பக்காவாக கொடுக்கக்கூடிய ஹார்வெஸ்ட்டுங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்குங்க. வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகிருக்குது. மழை பார்த்தீங்கன்னா காலையில் தான் பேஞ்சுது. இப்போ மத்தியானமே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ ஈரத்துலையுமே பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்குதுங்க. வைக்கோல் போகுதுங்க, சேதமாகிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து பக்காவாக கட் ஆகுதுங்க. அந்த இடத்துலையும் நின்ன இடத்துலையும் கட் ஆகுது. பில்லு சேதாரம் பாருங்க. மற்ற ஹார்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் வந்து சைடாக விழுகும், அப்புறம் ட்ராக்கோட இதில் தடத்தில் விழுகும். அப்போ என்னென்னா தண்ணி நின்றுச்சுன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இது சென்டராக விழுகிறதுனால பார்த்தீங்கன்னா பில்லு வந்து ஈரமாகிறது இல்லைங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் 3 கியர் ரேஞ்ச் இருக்குதுங்க. செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரௌண்டு ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தளவுக்கு ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த பிராண்டுமே இந்தளவுக்கு ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ண முடியல. அதுவும் இந்த கண்டிஷனில் ஒரு துளி கூட நெல் சேதமாகிறது இல்லைங்க. சிவி பாக்ஸ் வந்து அகலமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் த்ரெஷிங் வந்து சூப்பராக நடக்குது. சிவி பாக்ஸ் வந்து செயின் டிரைவ் மூலமாக இருக்கிறதுனால அந்த ஸ்லிப்பேஜ் வரதில்லை. ஈரத்துலலாம் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பெல் டிரைவாக இருந்தால் ஸ்லிப் ஆகும். நெல் வந்து கரெக்டாக சலிக்காது, அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் இதில் எதுவுமே இல்லைங்க. செயின் டிரைவ் கொடுத்துருக்குறாங்க இதில். அதோட டபுள் பெல்ட்டுங்க. எல்லா செக்ஷனுக்கும் டபுள் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்னென்னா ஒரு பெல்ட் போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பெல்ட்டில் எமர்ஜென்சிக்கு ஆப்ரேட் பண்ணலாம். டபுள் பெல்ட் கொடுத்துருக்கிறதுனால லைஃப் சேர்ந்து வருதுங்கிறாங்க. மெயினாக ஹீட்டு வரது இல்லைங்க. எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் ஹீட் வரது இல்லைங்களாமா. ஏன்னா இதோட இன்ஜின் ஹெட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹெட்டு. ஹீட்டு வந்து மேலே ஆப்ரேட்டருக்கே வராதுங்க. வெயிட்டு கம்மியாகிறதுனால பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர் வந்து உள்ளே பதியறது இல்லைங்க. 3.25 டன் வெயிட்டு. ஹார்வெஸ்டர் வந்து பதியறதே இல்லை. பக்காவான ரிசல்ட்டு.
அந்த டீசல் டேங்க் சைடில் கொடுத்து அந்த சியூ பாக்ஸ் வந்து அகலமாக கொடுத்ததுனால பில்லு வந்து நடுவில் விழுகுதுங்க. வைக்கோல் பாருங்க சென்டர்லேயே விழுந்துட்டு வருது. இதனால் பார்த்தீங்கன்னா பக்காவான ரிசல்ட் கொடுக்குதுங்க. எவ்வளோ தண்ணி இருக்கக்கூடிய ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு சேதாரம் கம்மிங்க. அதோட அந்த நெல் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட வைக்கோல் வருது இல்லைங்க. உள்ளே க்ளீனாக இருக்குது. ரீத்ரெஸ்ஸிங்கு எல்லாமே பக்கா ஃபினிஷிங்கு. ஃபீல்டு வந்து சாஞ்சு கிடக்குது அப்படின்னால பார்த்தீங்கன்னா 1 மணி நேரங்க. இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் தாங்க. 35லேருந்து 3/4 மணி நேரம். ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய கால் நல்லாவே பதியுதுங்க. ஆனால் ஹார்வெஸ்டர் ட்ராக் வந்து பதியல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லைட் வெயிட் டிசைனு. அதே மாதிரி வைக்கோல் சேதாரம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இது பேல் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். பிரச்சனை இல்லை. நெல் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஒரு துளி கூட வைக்கோல் இல்லை. அக்யூரேட்டாக இருக்குதுங்க. பக்காவான ரிசல்ட்டு. 800 மணி நேரம் ஓடிடுச்சுங்க இந்த ஹார்வெஸ்ட்டு. ரிசல்ட் பக்காவாக இருக்குது. டேங்க் வந்து 11 மூட்டை பிடிக்குங்க. 2 நிமிஷத்தில் அன்லோட் ஆயிரும். அண்ணா வணக்கம். உங்கள் பேருங்க? கிருபாகரன். எந்த ஊருங்க நீங்கள்? மயிலாடுதுறைண்ணா. ஓகேங்க. எத்தனை வருஷமாக ஹார்வெஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? 15 வருஷமாக வண்டி வச்சுருக்கோண்ணா. என்னென்ன வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்க? கிளாஸ் வண்டி வச்சுருந்தேண்ணே. எத்தனை வருஷம் ஓட்டினீங்க? ஒரு 15 வருஷமாக வச்சுருந்தேன். இப்போது அந்த வண்டியை எக்ஸ்சேஞ்சு கொடுத்தனால சரிங்க இந்த வண்டியை நான் எடுத்திருக்கேண்ணே. சரிங்க. நான் இந்த தொழிலே வேணான்ட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வண்டி நல்லாயிருக்கும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வண்டியை எடுத்திருக்கேண்ணா. இது வரைக்கும் வண்டி நல்லா இருக்குண்ணே. எத்தனை நாள் ஆச்சுங்க எடுத்து? வண்டி எடுத்து 3 மாதம் ஆகுதுண்ணே. எவ்வளோ ஓட்டிக்கிறீங்க? 800 மணி நேரம் ஓட்டியிருக்கேண்ணா வண்டி. சரிங்க. மற்ற ஹார்வெஸ்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது? இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லாமே ப்ளஸ் தானே. இதில் ஒன்றும் ப்ளஸ்ன்னு சொல்கிற மைனஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. வண்டி நல்லா இருக்குண்ணே. 800 மணி நேரம் ஓடி இருக்குண்ணே. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே மாற்றவும் இல்லைண்ணே. ஃபீல்டில் ஓட்டுறப்போ மற்ற ஹார்வெஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? மற்ற ஹார்வெஸ்டரோட இந்த ஹார்வெஸ்டர் நல்லா ஸ்பீடாக இருக்குண்ணே. மற்ற வண்டிக்காரங்க நீங்கள் ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஓட்டியிருக்கோண்ணே. ஓகேங்க. வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க? ப்ளஸ் பாயிண்ட்டு வைக்கப்புல் நல்லா பெருசாக வரும்ண்ணா. அதேமாதிரி கொஞ்சம் மழை பெஞ்சாலோ கொஞ்சம் இதை அடித்தாலோ வண்டி கொஞ்சம்
ஓட்டலான்னு. அதனால வந்து தேங்கியெல்லாம் நிப்பாட்டி போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வைக்கப்பில் வந்து சேதம் ஆகிறதுல நெல்லும் வெளியில வர்றது கிடையாது. என்ன ஸ்பீடு வேணாலும் ஓட்டலான்னு, ஓட்டினாலும் ஒரு நெல் வெளில வராதுன்னு. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குங்க, கிரக்ஸிங்கு எல்லாமே ஓகேண்ணே. ஓகே. அதே மாதிரி ஏக்கருக்கு வந்து 50 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஓட்டி சேலஞ்செலாம் பண்ணிட்டு வரேன். நல்லா இருக்குண்ணே. சரிங்க. நெல்ல ஃபினிஷிங் எப்படி வருது? நெல்லெல்லாம் கேமு குபேட்டாலெலாம் வந்து கட்டை வரும்ண்ணே. இதில் ஒரு துளி கட்டை கூட வராதுண்ணே. அதனால அப்படியே இது பண்ணி அப்படியே ஏற்றலாண்ணே. இதில் ஃபுல் ஃபினிஷிங்க, ஃபுல் ஃபினிஷிங்காகவே இருக்குண்ணே. சரிங்க. வேற ஆப்ரேட்டர் ஹீட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு? அதெல்லாம் எதுவும் கிடையாதுண்ணே. இது வந்து அலுமினி இன்ஜினுங்கிறனால ஹீட்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணே. இது வரைக்கும் ஒரு அனல் கூட வந்ததில்லை. நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த ஏரியாவில் போய் ஓட்டுவீங்க? நாங்கள் இங்கே வண்டி எடுத்து பந்தநல்லூருங்கிற ஏரியாவில் ஓட்டினோம். ஓட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஆந்திராவில் தனுக்கு கிட்ட ஓட்டணும். அங்கே ஒரு 400 மணி நேரம் ஓட்டணும். ஓட்டிட்டு அடுத்து திரும்ப இங்கே வந்து ஒரு 300 ஓட்டிடும். மொத்தம் 800 மணி நேரம் வண்டி ஓட்டிருக்கணும். சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க? அதெல்லாம் எந்த பிரச்சனை. மைலேஜ் எப்படி இருக்குண்ணா? மைலேஜ் 6லேருந்து 6.5 ஓடுதுண்ணே. உலையா இருந்தால் ஒரு 1/2 லிட்டர் கூட ஓடுதுண்ணே, இல்லைன்னா 6 ஓடுதுண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. வேற உங்களுக்கு எதாவது அப்டேட் வேணுங்களா இதில்? அப்டேட் வந்து சீட்டு மட்டும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குண்ணே. வேற எல்லாம் என்ன? வேற எந்த இதுவும் இல்லைண்ணே. ஓகேங்க. மற்றபடி வண்டி ஃபாஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குண்ணே. மற்ற மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ஒன்றுமே இல்லைண்ணே. நாங்கள் இது வரைக்கும் கிரீஸ் தானே அடிச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த மெயின்டெனன்ஸ் எது ஒரு பேரிங் கூட மாற்றினது இல்லை. அதுவும் இந்த கட்டுப்பாடு பெல்ட் மட்டும் மாற்றிருக்கோண்ணே. சரிங்க. ஒன் டைம் மாற்றிருக்கோண்ணே, அவ்வளோதானே. இப்போ ஃபீல்டு சாஞ்சு கிடக்கிற ஃபீல்டெல்லாம் ஓட்டுறது அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. அதெல்லாம் கிளாஸ் வண்டி மாதிரியே எடுக்குதுண்ணே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்பீடு எல்லாமே ஓகேண்ணே வண்டி. ஓகேங்க. டீசல் டேங்க் வந்து சென்டரில் இருக்குண்ணே. ஓகேங்க. அது வந்து இந்த இடத்துல இருக்கனால வண்டி வந்து ஒன் சைடாக போகிறது இல்லைண்ணே. அதனால வண்டி நல்லா இருக்குண்ணே. இது வந்து சென்டரில் இருக்குண்ணே. ஓகேங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. வண்டி நல்லா ஒன் சைடாக இது இல்லாமல் வண்டி சேர்த்துலாம் மட்டமாக ஓடணும். அதே மாதிரி இதில் வந்து சி பாக்ஸ் வந்து பெருசுண்ணே, அகலமாக இருக்குண்ணே. அதனால என்ன ஸ்பீடு போனாலும் நெல் வந்து வெளியில் வந்து வேகமாக ஓட்டினாலும் வண்டி நெல் வெளில வராதுண்ணே, இல்லைன்னா நெல் வெளில வரும்ண்ணே. நெல் இல்லாமல் வைக்கோல் மட்டும்? ஆமாம். எவ்வளோ ஈரத்தில் ஓட்டினாலும்? எவ்வளோ ஈரத்தில் பேஞ்சிருக்கு, லைட்டாக லேசாக பேஞ்சிருக்கு அப்படின்னாலுமே ஓட்டலாம். ஓட்டலாண்ணே. லைட்டாக தூரி இருக்கு அப்படின்னாலும் ஓட்டலாண்ணே. இப்போ மற்ற ஹார்வெஸ்டர்லாம் அந்த வைக்கோல் வந்து சைடில் உழுகுது, இது வந்து சென்டரில் உழுவுண்ணே. நல்லா முழு வைக்கலாக இருக்குண்ணே. இப்போ வந்து கர்த்தார் வண்டிக்கு ஈக்குவலாக உழுவுதுண்ணே. அதனால இந்த வண்டியை வெயிட் பண்ணி இப்போ ஓட்டுறாங்கண்ணே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் தானே ஓட்ட போகிறோம். இப்போ ஈரத்தில் ஓட்டுறப்ப என்னென்னா சி பாக்ஸ்க்கெல்லாம் பெல்ட் கொடுத்துருந்தா ஸ்லிப் ஆகும். இதுல வந்து டபுள் பெல்ட் கொடுத்துருக்காங்கண்ணே. எல்லாமே டபுள் கொடுத்துருப்பாங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் மோட்டர்னா பைப் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு மட்டும் தானே சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்ல. சென்சார் ஐட்டமே கிடையாதுண்ணே. எதுவுமே கிடையாதுண்ணா. அதே மாதிரி பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சிங்கிள் பெல்ட் கட் ஆனாலும் நம்ம போய் அர்ஜென்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு கூட மாட்டிட்டு ஓட்டிக்கலாண்ணா. அதுல ஒரு இது இருக்குண்ணா. அதே மாதிரி சி பாக்ஸுக்கு வந்து செயின் கொடுத்துருக்காங்கண்ணா. அதனால ஸ்லிப் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னா. வண்டி நல்லா ஸ்பீடா ஓட்டினாலும் என்ன கண்டிஷன்ல பனியில ஓட்டினாலும் சரி, எதுல ஓட்டினாலுமே அதெல்லாம் எதுவுமே ஆகிறது கிடையாதுண்ணா. மழை பெஞ்சாலுமே வண்டி ஓட்டிக்கிட்டே தானே இருக்கும். இப்ப கூட மழை பெஞ்சு ஓட்டிட்டு தானே 1 hour தானே ஆகுது மழை பெஞ்சு. நாங்க அடுத்து உடனே ஓட்டுறோம். சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க? எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா வண்டியில. ஓகேண்ணா. ஓகே.